死ぬ前より楽しいやってそれが一番。15歳の時に日本語習いました。உலகம் முழுவதும் இருந்து மக்கள் தேடி வரும் வாரணாசி வெறும் ஆன்மீக தலம் மட்டுமல்ல, அது பல ஆச்சரியமான மனிதர்களின் சங்கமமும் கூட. பொதுவாக ஒரு சுற்றுலா வழிகாட்டி என்பவர் இடங்களை சுற்றி காட்டிவிட்டு செல்பவராகவே இருப்பார். ஆனால் சில மனிதர்கள் தங்களின் தனித்துவமான திறமையாலும் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தாலும் சுற்றுலா பயணிகளின் நினைவில் நீங்காத இடம் பிடித்து விடுவார்கள். முறையான கல்வி இல்லாவிட்டாலும் ஆர்வத்தால் ஒரு மொழியை கற்றுக்கொண்டு அதன் மூலம் உலக நாடுகளை இணைக்கும் ஒரு பாலமாக விளங்கும் ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரணமான கதையைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஜப்பானை சேர்ந்த சுகேடா என்ற பயணி வாரணாசியின் முன்ஷி படித்துறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு வழிகாட்டியாக வந்தவர் மிஸ்டர் தீப் என்ற உள்ளூர் நபர். வீடியோவில் அந்த நபர் ஜப்பானிய மொழியை மிக சரளமாக பேசி வாரணாசியின் சிறப்புகளை விளக்குவதை கண்டு அந்த ஜப்பானியர் உட்பட இணையவாசிகள் வாயடைத்து போயினர். அந்த வழிகாட்டி வெறும் மொழியை மட்டும் பேசவில்லை, அழகான ஒரு தத்துவத்தையும் ஜப்பானிய மொழியில் பகிர்ந்துள்ளார். பணம் நிரந்தரமானது அல்ல, இறந்த பிறகு நாம் எதையும் எடுத்துச் செல்ல போவதில்லை. எனவே வாழ்க்கையை ரசிப்பதும் உண்மையான மனித உறவுகளை வளர்ப்பதுமே மிக முக்கியம் என்று அவர் பேசியது பார்ப்பவர்களை நெகிழ வைத்தது. இந்த வீடியோ வைரலானதும் பலரும் இவர் எப்படி இவ்வளவு அழகாக ஜப்பானிய மொழி பேசுகிறார் என கேள்வி எழுப்பினர். அவர் எந்த பள்ளிக்கூடத்திலும் ஜப்பானிய மொழி படிக்கவில்லையாம். முன்பொரு முறை வாரணாசிக்கு வந்த ஒரு ஜப்பானியரிடம் பேசியே இந்த மொழியை கற்றுக்கொண்டாராம். அவரது பேச்சை கேட்ட இணையவாசிகள், என்னுடைய ஜப்பானிய மொழியை விட இவர் சிறப்பாக பேசுகிறார் என்றும், இவர் ஜப்பானிய அனிமி படங்களை சப்டைட்டில் இல்லாமலேயே பார்ப்பவர் போலிருக்கே என்று வேடிக்கையாகவும் ஆச்சரியத்துடனும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.